வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி கருணக்கிழங்குல ஒரு அருமையான ஒரு வறுவல் ஒன்று பண்ணி காட்டுறேன். இது நான்வெஜ்ஜுக்கு டஃப் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு இந்த கருணக்கிழங்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன், 2 தக்காளி, கறிவேப்பிலை, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு முதல்ல இந்த கருணக்கிழங்கை தண்ணி ஊற்றி குக்கர்லேயோ இல்லை நீங்கள் அப்படியே டைரெக்டாகவோ ஒரு 75% வேக வச்சு எடுத்துடணும். உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இதை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். குக்கரில் போடுறதா இருந்தால் எனக்கு ஒரே ஒரு விசில் போதும். அவங்கவுங்க குக்கர் டைப்பை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைன்னா டேரெக்டாக பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கோங்க. 75% தான் வேகணும், அதுக்கு மேலே வேகக்கூடாது. அந்த 75% வேக வைக்கணும்னு சொன்னால் இல்லைங்களா கருணக்கிழங்கு, அது எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். ரொம்ப எண்ணெய் வைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்துருங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த மீதி இருக்கிற பொரிச்ச அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேயே ஒரு பட்டை, ஒரு லவங்கம் ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் போல் கறிவேப்பிலை, வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கருணக்கிழங்கு. நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேலை கூட தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஃப்ரீயாக இருக்கிற நேரமாக பார்த்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். உப்பு போட்டுக்கிறேன். கருணக்கிழங்குல உப்பு ரொம்ப கம்மியாக போட்டு தண்ணியை வேறு வடிச்சுட்டோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும், அதாவது இதில் ஆக்சுவலாக காரம் கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தனி மிளகாத்தூள் தான் இதுக்கு போடுவோம். என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம். இதுலேயே அந்த வாசனை போயிடும். நம்ம கொஞ்சம் தான் மிளகாய் பொடி போட்டிருக்கோம், அதனால் அந்த வாசனை இதுலேயே போயிடும் உங்களுக்கு. லேசாக வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பொரித்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் 65 பவுடர், எனி பிராண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறது, இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பொடியிலையும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கருத்தில் போடுங்க. கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான கருணக்கிழங்கு வறுவல் இல்லையா இது? ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.